அன்புள்ள சகோதரர்களே, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய காலம் நேரம் என்பதை எப்படி அது எடுத்துக்கொள்கிறது. ஒன்றில் சினிமாவுக்கு போறது, சினிமாவை பார்க்காதவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எதுக்கு வருவாங்கன்னா நகைச்சுவை. அதையும் பார்க்காதவர்களுக்கு மீம்ஸ். இப்ப அதை பார்த்து ரசிச்சா பிரச்சனை இல்லை, அப்படி என்ற இடத்துக்கு கொண்டு வந்து எப்படியோ ஒரு ஓரத்திலாவது சினிமாவோடு ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு மீடியா கலாச்சாரத்தை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா வகையிலும் இது எங்களை நேரத்தை வீணடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு மனித வாழ்க்கையை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் டோட்டலாகவே அவன் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு 5 லட்சம் மணித்தியாலம் தான். அவர்ஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வருஷத்துல 60 தான் கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு. மணித்தியாலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் மணித்தியாலங்கள் தான் அவன் வாழ்றான். இதுலையும் தூங்கி மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் மனிதனுடைய கால அளவு வந்து மணித்தியாலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக 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 குறைவு. நாட்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் மனிதன் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவில் ஆயிரக்கணக்கில் தான் அந்த வருடம் என்ன செய்து அவனுடைய நாட்கள் கணக்கெடுக்கப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் மனிதன் தூங்குவதற்கும் மற்ற விஷயங்களுக்கும் செலவழித்து விட்டு எஞ்சுகின்ற காலத்தை பார்த்தால் ஒரு 10 வருடமோ 15 வருடமோ தான் விழித்து வாழக்கூடிய வருடம். அந்த 10 வருடமோ 15 வருடமோ வாழக்கூடிய விஷயத்தில் குடும்பத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் ஒதுக்கிவிட்டால் இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் தான் மனித இபாதத்து செய்ய போறான். ஒரு 5 வருடங்கள் தான் இபாதத்து செய்ய போறான், சமுதாயத்துக்கு நல்ல வேலை செய்ய போறான். இது டோட்டல் கணக்கு. 60 வருடத்துக்குரிய ஒரு திட்டம் போட்டீங்கன்னு சொன்னால் டோட்டல் கணக்குடைய எங்களுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் ஒரு 6 வருடமோ 5 வருடமோ தான் என்ன செய்கிற போறது. வணக்க வழிபாடு, சமூக சேவை, சமூகத்துக்கு சேர நன்மை எல்லாமே சேர்த்து ஒரு 5 வருடமோ ஒரு 6 வருடமோ வரப்போறது. ஆனால் அந்த நேரங்களை எல்லாம் பெருவாரியாக இந்த சினிமா என்ன செய்கிறது, எடுத்துக்கொள்கிறது. 1 மணித்தியாலம் தானே இன்றைக்கு, 1.5 மணி நேரம் தானே இன்றைக்கு, அப்படி என்று நம்ம நினைப்பதன் ஊடாக டோட்டல் வாழ்க்கையில் அந்த நேரங்களை என்ன செய்கிறது, அவைகள் எடுத்துக்கொள்வதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஓய்வு என்று வந்து விட்டால், வெள்ளி சனி எந்த புரோகிராமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை அப்படி என்று வந்து விட்டால் என்ன செய்து விடுகிறார்கள் என்று சொன்னால் மார்க்கத்தோடு உள்ளவர்களும் கூட எதுவுமே இல்லை, நமக்கு இன்றைக்கு வேலை கீழே எதுவுமே இல்லை என்று சொன்னால் பார்த்துருவோம் அப்படி என்று சொல்லி என்ன முழுமையாகவே டோட்டல் 2 நாட்களையும் 3 நாட்களையும் சினிமாவில் கலைக்கக்கூடிய இளைஞர்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் முதியவர்கள் என்று எம் சமுதாயத்திலே நேரத்தை அது அப்படியே உள்வாங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சரி, நேரத்தை உள்வாங்குதே, இதனால என்ன பெருசா கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் நல்லா அழுதுட்டு வெளியே வாரது அல்லது நல்லா சிரிச்சிட்டு வெளியே வாரது சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு. ஒன்றில் நல்லா அழுது விட்டு வெளியே வருது அல்லது நல்லா சிரிச்சிட்டு வெளியே வாரது. ஏன் அழுதும் நமக்கே தெரியாது, ஏன் சிரிச்சோம் நமக்கு தெரியாது, யாருக்காக அழுதும் நமக்கு தெரியாது. ஆனால் டோட்டலாக அவ்வளவு செய்து விட்டு வெளியே வந்து விடுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கு இந்த சினிமா உருவாக்கி இருக்கிறது. ஆனா இதை பற்றி யாருமே நான் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேனே என்று நினைப்பதில்லை, நான் என்னையே இவ்வளவு கேவலமான இடத்திலே வைத்திருக்கிறேனே என்று நினைப்பதில்லை, நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதை உள்வாங்கப்பட்டிருக்கிறேனே என்று நினைப்பது இல்லை. சர்வ சாதாரணமாக இதை உபயோகிப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்பகால அறிஞர்கள், உங்களில் ஒருவர் சொத்து பொருளாதார விஷயத்தில் எப்படி ஒரு கஞ்சத்தனம் இருக்குமோ அதைவிட பன்மடங்கு நேரத்திலே கஞ்சத்தனம் உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். பணத்தை கேட்டா கூட கொடுத்துருவாங்க. 1 மணி நேரம் உங்களோட பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு 10 என்னது திர்ஹம் தானே போயிடுறீங்களான்னு சொல்ற லெவல் அவர்கள் இருந்தார்கள். இந்த 1 மணித்தியாலத்தை நீங்க எடுக்கிறதை விட உங்களுக்கு 10 திர்ஹம் நான் என்ன செஞ்சிடறேன் தந்துடுறேன், நீங்க போயிடுறீங்களா, 1 மணி நேரம் எனக்கு தேவை என்ற நினைப்பில் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் கோடான கோடி கொடுத்து அந்த நேரத்தை என்ன செய்கிறார்கள், வீணடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்பதை யாரும் உணர்வதில்லை. இதற்கு ஒரு மிக பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னால் இதுதான் மிக முக்கியம். இது 2வது அம்சம், துனுவுல் ஹிம்மா, கேவலமான இலட்சியங்கள். அதாவது தன்னை பற்றிய உயர்ந்த எந்த மரியாதையும் இல்லை, தன்னை பற்றி உயர்ந்த எந்த மரியாதையும் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தன்னை பற்றிய உயர்ந்த எந்த மரியாதையும் யாரிடத்தில் இல்லையோ அவர் இந்த மாதிரி வேலை இல்லை, இதை விட கேவலமான வேலை செய்யக்கூட அவர் என்ன செய்ய மாட்டார், கணக்கில் எடுக்க மாட்டார். ஏன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் ஒரு என்ன உழைக்கக்கூடிய ஒரு மெஷின், குடும்பத்துக்கு இவ்வளவுதான் நம்மளோட வேலை, இந்த வேலையை முடிச்சுட்டா நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்குது, வேற வேலை இல்லை. இதுதான் உயர்ந்த லட்சியம். அவர் ஆக உயர்ந்த லட்சியம் எது, குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுத்து விட்டு தேவைகளை பூர்த்தி செய்வது. இதுதான் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆக பெரிய லட்சியம்.
அதுக்கு அடுத்தது எவனெல்லாம் இந்த லட்சியத்துக்கு மேல இருக்கிறானோ அவனெல்லாம் விமர்சிச்சு திரியுது. வேற என்ன செய்யறாங்க? அரசியல்வாதிகளை, தலைவர்களை, அப்படி பெரிய பெரியவங்களை விமர்சிக்கிறேன். இவருக்கு இவ்வளவுதான் லெவல். இதுக்கு அடுத்த எல்லை என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. துனுவுல் ஹிம்மா, உலுவுல் ஹிம்மாண்டா என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இந்த லெவல்ல எல்லாம் நான் இருக்க கூடாது, எனக்கு பெரிய ஒரு லெவல் தேவை. அதுக்கு பேர் வச்சுக்க பெருமை. அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறது? பெருமை அப்படின்னு பேர் வச்சுக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு மனிதன் தான் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துல நான் ஈடுபடக்கூடாது, எனக்கென்று நிறைய வேலைகள் உண்டு, எனக்கென்று நிறைய லட்சியங்கள் உண்டு, பொறுப்புகள் உண்டு என்று ஒரு மனிதன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் தான் உலுவுல் ஹிம்மா இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்கள் எப்படிப்பட்டவராக அவர் வருவார், எப்படிப்பட்டவர் இருக்கும் என்று ஆசிரியர்கிட்ட கேட்கப்படுகிறது. அவர் தாய் கேட்கிறார். கேட்ட நேரத்தில் சொல்றாங்க, அவரோட சமுதாயத்துக்கு தலைவராக வருவாரு, யசூது கௌமஹு, அவருடைய சமுதாயத்துக்கு தலைவர் அவர். இப்படி நமது பிள்ளையை பத்தி சொல்லப்படுதுன்னு வைங்க, உங்களோட பிள்ளை எப்படி வருவாரு, ஊருக்கு தலைவராக வருவாருன்னா நம்ம மிச்ச சந்தோஷப்பட்டுருவோம். ஏன் ஊருக்கு தலைவராக, ஸ்கூலுக்கு தலைவராக வருவானே டவுட்ல இருந்து ஊருக்கே தலைவராக வரானா போதும். ஏன்னா நம்ம எப்பயும் கேவலமான அந்த கீழ்நிலை சிந்தனையில தான் லட்சியத்தை ஆக பெரிய லட்சியமா வச்சிருக்கோம். கீழ்நிலை சிந்தனை தான் எங்களோட உயர்ந்த லட்சியம். எது உயர்ந்த லட்சியம்? +2 பாஸ் ஆயிரும் தான் நம்மளோட உயர்ந்த உலக வாழ்க்கையில் உள்ள ஆக உயர்ந்த லட்சியம். எது? +2 பாஸ், அதாவது காலேஜ் முடிச்சிடணும். ரைட், முடிஞ்சாச்சு. வாழ்க்கையில் அவர் என்ன உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டார். என்ன இவருடைய லெவல். முஆவியாரோட தாய் என்ன சொல்றாங்கன்னா, ஹாப முஆவியா வ ஹஸிர் இல்லம் யசுத் இல்லா கௌமஹு, அவருடைய சமுதாயத்தை மட்டும்தான் அவர் தலைவராக வருவார், சமுதாயத்துக்கு மட்டும்தான் தலைவராக வருவார் என்றா முஆவியாரோட வாழ்க்கை நஷ்டமடைந்து விட்டது அப்படின்னு சொன்னார். யாரு? தாய். சமுதாயத்துக்கு மட்டும்தான் தலைவராக வாரா, அவருடைய ஊருக்கு மட்டும்தான் அவர் தலைவராக வாராருன்னா அவரோட வாழ்க்கையை என்ன செஞ்சாச்சு, நாசமா போயிட்டுன்னு அர்த்தம் அப்படின்றாங்க. அப்புறம் தாயோட லட்சியம் என்ன? ஊருக்கு தலைவராக வாரதெல்லாம் ஒரு சின்ன லட்சியம், உலகத்துக்கே அவர் என்ன செய்யணும், தலைவராக வரணும், அதான் பெரிய லட்சியம். அப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையால தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு பெரிய லட்சியத்தை வளர்க்க முடியும். சொல்ல போனா லட்சியங்கள் பெரிய லெவல்ல கொடுக்கிறதாக இவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா டாக்டர் ஆகிறது, அதான் ஆக பெரிய லட்சியம். அதான் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதாவது இன்கம்மை வைத்து ஒரு லட்சியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, எப்படிப்பட்ட விஷயங்களை எங்களுடைய உள்ளத்துல நம்ம வைத்திருக்கிறோம் என்பதற்கு நாங்களே எங்களுக்கு ஆதாரம். எங்களை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் என்றது, நம்ம என்ன பெருசா செய்ய போறோம், நிறைய பற்றி கேட்டு பாருங்க, நம்ம என்ன செஞ்சிட போறோம், இப்பதான் 50 முடிஞ்சது, இப்படின்னு 20 முடிஞ்சதுன்னு சொல்லிக்கிறான். 20 முடிஞ்சது எப்ப என்றான், அதுல இருந்து 50 முடிஞ்சது வரைக்கும் நான் என்ன செஞ்சிட போறேன், நான் என்ன செய்திட போறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அன இந்த வன்னி அப்தி, என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படித்தான் அவனோட என்ன செய்வேன், நடந்து கொள்வேன். உனக்கு எனக்கு இறைவன் இவ்வளவுதான் தருவான் நினைச்சா அதுக்கு ஏத்த மாதிரியே சூழல் அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு தருவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த துனுவுல் ஹிம்மா, உயர்ந்த லட்சியத்தில் ஏற்படக்கூடிய இந்த குறைபாடு தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுவதற்கான மிக முக்கியமான காரணம். அன்புள்ள சகோதரர்களே, நேரங்களை சர்வசாதாரணமாக வீணா, நமக்கு ஓய்வு கிடைச்சிட்டாலேயே நமக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படி என்ற இடத்திற்கு வருவதுதான் மிக முக்கியமான. இதை ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொன்னாங்க, நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், அதிகமான மனிதர்கள் அதுல நஷ்டவாளியாக குறை செய்தவர்களாகவே இருக்கிறார்கள். ரெண்டு நியாமத்துகள், ஒன்று என்ன, ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம். ஓய்வு நேரம் கிடைத்தா சிலருக்கு தூங்குறதை தவிர வேறு வேலை நம்ம வேற என்னதான் நம்ம செய்ய அப்படின்னு நினைத்து கொண்டு முடிந்த அளவுக்கு வாட்ஸ்அப் என்ன செய்யறது, பார்க்கிற வேற மெசேஜ் ஏதாவது வராதாண்டு, சரியா, எதுவுமே இல்லை என்று சொன்னால் பழைய கேலரியை பார்த்துட்டு இருக்கிறது, அதுவும் இல்லை என்று சொன்னா தூங்கிறது. இதுதான் ஆக உயர்ந்த லட்சியமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சினிமா இயல்பாக வந்து நுழைவதற்கு இதை வேற ஒரு வேறு வழி, அதாவது தேவையில்லை. அந்த அளவில் நமது லட்சியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தான் பழகிவிட்டோம், அதிலிருந்து தவிர்க்க நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். நமது குழந்தைகளையும் அதே வழியில் நம்ம வளர்த்தோம்னா எப்படி இருக்கும்? இது போன்ற லட்சியங்கள், இது போன்ற சூழல்களில் நாம் வளர்த்து கொண்டிருந்தால், சினிமா போன்ற கலாச்சாரங்களில் வளர்த்து கொண்டிருந்தால், அது அவர்களது உயர்ந்த லட்சியத்தை முதலா பாதிக்கும். ஹராம் கூடாது என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால், உங்கள் உலகத்தில் நேரத்தை எடுக்கிறது உங்களது உயர்தரமற்ற லட்சியத்தை அதை என்ன செய்கிறது, காட்டுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.